பச்சை மலை மீது உன்லீலை. ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கன்னா ஒரு புதுசாக ஒரு விளாக் போடலான்னு போட்டிருக்கேங்க. நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோங்க, பெரியபாளையம் போகிறோம். அது போகிற சம்பவம், அதாவது போகிற இடத்தெல்லாம் உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டே போகிறேன். நான் கோயம்பேடு வேளச்சேரியிலேருந்து மெட்ரோவில் கோயம்பேடு வரைக்கும் நான் மெட்ரோவில் வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸு பிடிச்சி நம்ம ரெடில்ஸ் வரைக்கும் போயிட்டோங்க. இது எப்படி போகிறதுனா, வழி இப்படி தான் போக முடியும். நம்ம ரயில் வசதி கிடையாது, பஸ் வசதி தான் இந்த பக்கம் இருக்குது. அது பெரியபாளையம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. அதனால் நம்ம ரெடில்ஸ் வரைக்கும் போயிட்டு ரெடில்ஸ்லேருந்து இன்னும் ஒரு பஸ்ஸு பிடிச்சோங்க. அந்த பஸ் ஊத்துக்கோட்டை போகிற பஸ்ஸு. அந்த பஸ்லையும் ஏறியாச்சுங்க. அதோட நம்ம போகிற வழியெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவாக ஒரு எனர்ஜியாக இருந்ததுங்க. ஆனால் நல்ல வெயிலுங்க. நம்ம ஏரியா இன்றைக்கி நல்ல வெயில் தாங்க முடியல. கோயிலுக்கும் போயாச்சுங்க. கோயிலுக்கு போனோடனே என் தங்கச்சி அங்கே அம்மாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம பெரியபாளையத்தில் இருக்கிற அம்மன் நல்ல சக்தி வாய்ந்த அம்மன். அம்மனை பவானி அம்மன் கூப்பிடுவாங்க. பெரியபாளையத்தில் நிறைய வழிபாடுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. விசித்திரமான வழிபாடுகள் இருக்குங்க. தாலி காணிக்கை நேர்த்திக்கடன். திருமணமாகாத பெண்கள் அம்மன் கிட்ட நேர்த்திக்கடன் வைப்பாங்க. திருமணம் நமக்கு முடியணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கணவரோடு வருவாங்க. திருமணம் முடிந்தவுடன் கணவரோடு தாலி காணிக்கை கொடுப்பாங்க. அவங்க போட்டிருந்த தாலியை கழட்டி அம்மன் உண்டியலில் போட்டுருவாங்க. அம்மன் முன்னாடி நின்று கணவர் கையால் மஞ்சள் தாலி கட்டிப்பாங்கங்க. கட்டிட்டு அவங்க கழுத்தில் அந்த தாலியை உண்டியலில் போட்டுருவாங்க. அடுத்த வேண்டுதல் என்னென்னா வேப்பஞ்சலை எடுக்கிறது. வேப்பஞ்சலை எடுக்கிறதுனா கடும் துயரத்தில் இருக்கும்போது அவங்க அம்மன் கிட்ட வேண்டிப்பாங்களாம். என்னென்னா, நிறைய நோய் நொடி பாய்ப்பட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க பார்த்தீங்களா? அப்படி இருக்கச்ச மக்கள் எல்லாருமே நம்ம அம்மா கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுப்பாங்களாம். அவங்களோட உடல்நிலை சரியான பிறகு அந்த நேர்த்திக்கடனை அவங்க செஞ்சுருவாங்க கோவிலில். இதுக்கு உதாரணமான ஒரு குட்டி கதைங்க. நம்ம மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டாங்க. நம்ம கணவர் கடலுக்கு போயிருக்காரு மீன் பிடிக்க. அவர் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நான் உனக்கு வேப்பஞ்சலை எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுதல் வச்சுக்கிட்டாங்களாங்க. அந்த மாதிரியே அவர் கணவரும் நல்லபடியாக வீட்டுக்கு வந்திருக்காரு. கொடுவுதுன்னு சொல்கிறாங்களே, பெரியம்மா சின்னம்மா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி முத்தம்மை, அந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் வருங்க. அந்த வெயிலுக்கு எல்லாருக்கும் அம்மா வரும். அந்த நேரத்தில் நம்ம பவானி அம்மாவை வேண்டிக்கிட்டு உருவம் வாங்கி போடுறேன், மாவிளக்கு ஏற்றுறேன் அப்படின்னு பல விதமான வேண்டுதல்லாம் வச்சிங்கன்னா நம்ம அம்மா எல்லாத்தையும் குணப்படுத்துவா. கண்மலர், முக்கியமாக கண்மலர், உருவம் எல்லாமே வாங்கி போடுவாங்க. இந்த அம்மானுக்கு சிறப்பு வாய்ந்ததே அதுதான் மெயின். அதே மாதிரி பொங்கல் வைப்பாங்க, படையல் வைப்பாங்க, ஆடு வெட்டுதல், கோழி இது பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா காவு கொடுக்கறதெல்லாம் செய்வாங்க. காளியம்மா மாதிரி இந்த பெரியபாளையத்தம்மாவும் பெரிய அம்மனாக தான் நம்ம பெரியபாளையத்தில் காட்சி கொடுக்குறாங்க. நம்ம தெய்வம். எங்கள் அம்மனுக்கு முக்கியமான அம்சமே என்னதுன்னா, ஆடி மாதம், ஆடி முதல் வாரத்துலேருந்து முதல் நாளிலிருந்தே அந்த அம்மா சிறப்பான அம்சத்தில் இருப்பாங்க. தினமுமே அந்த கோவிலில் அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும். எப்போயாவது ஒன்ஸ் டைம் இருந்தால் கண்டிப்பாக எங்கள் அம்மாவை தரிசனம் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எல்லா வழியிலையும் உங்களுக்கு துணையாக நிற்பாங்க. நம்ம பவானி அம்மா தாயே போற்றி போற்றி, எந்நாட்டுடைய இறைவா போற்றி அப்படின்ற மாதிரி தேவனையும் தேவியும் நினச்சி நம்ம இந்த வாழ்க்கையில் முன்னேறுவோம். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம பெரியபாளையத்தில் பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயிலும் இருக்குங்க. அங்கே தான் அம்மனோட சிவனும் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. பெரியபாளையத்தில் அன்னதானமும் போடுறாங்க. மத்தியானத்துலேருந்து போடுறாங்க, ஒரு 12 மணிலேருந்து. இந்த கியூ பார்த்திங்களா எவ்வளோ பெரிய கியூவாக இருக்குன்னு. அந்த இடத்துல தாங்க போடுறாங்க. பெரியபாளையத்தில் அன்னதான கூடன்னு தனியாகவே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேருக்கு மேலே போடுறாங்க. எல்லாம் நின்று வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க. நல்லா வடை பாயாசத்தோட சாப்பாடு போடுறாங்க. நல்லா இருக்குங்க. எல்லோரும் ஒன்ஸ் ஒரு தடவை பார்த்தாலே நம்ம அம்மாவோட அருள் நம்ம கிடைக்கும். வாழ்வோம், வளர்வோம், எல்லாரும் நல்லா இருப்போம். பெரியபாளையத்தம்மா தாயே போற்றி போற்றி, ஓம் தாயே போற்றி போற்றி. வேப்பல தோரண குளிர்ச்சியோட மேலத்தாள பாத்தியத்தோட எனக்கு திருவிழா நடத்திக்கிற போல இருக்குடா. ஆதிசக்தி